ஸ்பார்டனில் ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே அது பெரியோர்களால் ஆராயப்படுகிறது. குழந்தை நடக்க பழகும் காலத்திலேயே அதற்கு சண்டை பழக கற்றுக் கொடுப்பார்கள். தோல்வி, சரணடைதல் அவர்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள். தாய் நாட்டிற்காக இறுதி மூச்சு வரை போரிட்டு யுத்தகளத்தில் உயிரிழப்பதே அவர்களின் ஒரே லட்சியம். அந்த குழந்தை 7 வயதை அடையும் பொழுது வலுக்கட்டாயமாக அதன் தாயிடமிருந்து பிரித்து பயிற்சி என்ற பெயரில் தன்னந்தனியாக காட்டிற்குள் விட்டு விடுவார்கள். பிறந்தது முதல் இப்படி அபாயகரமான பயிற்சிகளை மேற்கொண்டு உலகத்திலேயே தலை சிறந்த வீரர்களாக உருவெடுக்கிறார்கள் இந்த ஸ்பார்டன் வீரர்கள். அகோகி என்ற பயிற்சி முறை ஒரு சிறுவனை உச்சகட்ட கோபத்திற்கு கொண்டு செல்லும், ஆழ்ந்த பசியில் ஆழ்த்தும், தேவைப்பட்டால் கொலை செய்யவும் தூண்டும். பெரும்பாலும் சாட்டையாலும் தொடர்ந்து அவன் வாங்கும் அடி வலியையும் வேதனையையும் மறத்துப் போகச் செய்யும். தன்னந்தனியாக காட்டிற்குள் விடப்படும் சிறுவன் இயற்கை சீற்றத்தையும் கொடிய மிருகங்களையும் எதிர்கொள்வான். தைரியம், புத்திசாலித்தனம், திறமை இவற்றின் உதவி கொண்டு உயிர் பிழைத்து நாடு திரும்பினால் ஸ்பார்டன் வீரனாவான். இல்லையேல் அங்கேயே மடிந்து போவான். கூர்மையான கத்தி போன்ற நகங்களையும் மையிருட்டு போன்ற கருமையான நிறத்தையும் வைரக்கற்களை போன்று ஜொலிக்கின்ற 2 கண்களையும் கொண்ட ஒரு கொடிய ஓநாய் அவனை தாக்க நெருங்கியது. தனக்கு ஒரு அருமையான இரை கிடைத்த சந்தோஷத்தில் அந்த கொடிய ஓநாய் ஊளையிட்டது. அந்த நேரத்தில் அவன் நெஞ்சில் ஒரு துளி அச்சமும் இல்லை. அந்த ஓநாயை எப்படி வீழ்த்துவது என்ற சிந்தனை மட்டுமே இருந்தது. பனி வீசும் இரவு, சருகு மரங்களின் சத்தம், குத்தீட்டியை எடுத்தான். ஓநாயின் ஓலத்தை நிறுத்தினான். வென்றான். வெற்றி பெற்று உயிருடன் ஊர் திரும்பிய சிறுவன் ஸ்பார்டன் வீரனானார். பிறகு அந்நாட்டிற்கே அரசனானார். நமது அரசர் லியோனார்டஸ்!